வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அப்ளிகேஷன் வந்து அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க 31ஆம் தேதி. 8ஆம் தேதி 5 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து இதுதான். இந்த வெப்சைட்டில் வந்து அதாவது tnmedicalselection.net அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த யூஜி கோர்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்து இதே மாதிரி நிறைய இது வருது. இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா படித்து பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இன்க்ளூடிங் என்ஆர்ஏ இன் தமிழ்நாடு மெடிக்கல் டென்டல் காலேஜ் 2024-2025 செக்ஷன் 31ஆம் தேதி ஓப்பன் பண்ணிக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸு கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. இதில் கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் செல்ஃப் ஃபைனான்ஸு 92.5%, 7.5% வந்து இதில் தான் அப்ளை பண்ணணும். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக இருக்குது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. என்னென்ன இருக்குது டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நியூ பேஜில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இதுதான் அந்த நியூ பேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்ட மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கிடுங்க. ரெண்டாவது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது இதுதான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அந்த பேஜ் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து லாக்இன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். எந்தெந்த ஸ்கூலுன்னு அது என்னன்னு பார்ப்போம். அப்லோடு பண்ணுற டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் பேமெண்ட்டு, இது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். இதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது இதை வந்து ரீட் பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணோன்னே நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரூல்ஸுன்னு இருந்து நிதானமாக படித்து பாருங்கள். இதில் இங்கிலீஷ் தமிழ்லையும் போட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் இணையதள விண்ணப்பத்தினை பதிவு செய்யும் முன் தகவல் தொகுப்பினை கவனமாக படித்து, அதாவது ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் 30 MBக்கு, அதாவது பிடிஎஃப் வந்து 3 MBயில் இருக்கணும். 3 MB சொல்லியிருக்காங்க. 3 MBயில் இருக்கணும். புகைப்படம் வந்து அதாவது ஃபோட்டோ வந்து 50 KBலேருந்து 100 KB இருக்கணும். JPEG ஃபைலில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கையொப்பம் சைன் வந்து 10 KBலேருந்து 40 KB வரைக்கும் JPG ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தற்போது உபயோகிக்கும் அலைபேசி, அதாவது உங்கள் ஃபோன் இப்போ கரண்டில் என்ன ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மின்னஞ்சல், அதாவது இமெயில் வந்து இப்போ நீங்கள் கரண்டில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணணும். எது உங்கள் கையில் கண்டினியூவாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணணும். அதாவது இது வந்து கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் இந்த ஃபோனில் தான் உங்களுக்கு வந்து OTP வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது என்ன சொல்லியிருக்காங்க, விண்ணப்பதாரர்கள் சேர்க்கை முடியும் வரை தங்கள் அலைபேசி, அதாவது ஃபைனல் இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் இந்த எது உங்கள் கையில் இருக்க செல்ஃபோனு அதை வச்சுக்கிடுங்க. கரண்டில் இருக்க செல்ஃபோனு வச்சுக்கிடுங்க. நம்பரை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துக்கிடுங்க. கரண்டில் என்ன செல்ஃபோன் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். என்ன இமெயில் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். அதையும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் அஞ்சாவது, இறுதியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பிறகு, அதாவது ஃபைனல் சப்மிட் செஞ்ச பிறகு மாற்றம் செய்ய முடியாது. அதுக்கு முன்னால் ஃபைனல் சப்மிட் செய்கிறதுக்கு முன்னால் தெளிவாக வந்து பேக் போய் ஃப்ரண்ட் போய் என்னென்ன நம்ம இருக்குது எல்லா டீட்டெயில்ஸ் சரியாக கொடுத்துருக்குமான்னு பார்த்துக்கிடுங்க. ஆறாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் உள்நுழைவு எண்களை மற்றும் கடவுள் சொல்லை பயன்படுத்துவோம். அதாவது இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இதை வந்து பாஸ்வேர்டு, அதை யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நம்ம ஐடிக்கு இதாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தையும் உள்ளீடு செய்து சரிபார்த்து பின் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது எல்லாத்தையும் நீங்கள் சரி பார்த்துருக்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல்
பார்த்துட்டு இருக்கணும்னு 7வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து கட்டணத்தை வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ பயன்படுத்தி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 9வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது வந்து விடுபட்டுனா உங்களுக்கு 2 அல்லது 3 நாளில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து உங்கள் சொந்த அக்கௌண்ட்டையே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. மற்ற ஆள், அதாவது இப்போ இமெயில் இசேவை மையத்தில் போய் அவங்க அக்கௌண்ட்டை பயன்படுத்தாதீங்க. இசேவை மையத்தில் உள்ளவங்க ஃபோன் நம்பரை பயன்படுத்தாதீங்க. மற்ற ஆளுடைய ஃபோன் நம்பரை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து அதாவது பணம் வந்து திருப்பி வந்தால் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வரும். எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் தான் பணம் திருப்பி வரும். அதையும் பார்த்துக்கிடுங்க. அதனால் வந்து சொந்த அக்கௌண்ட்டே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பரையும் மற்ற ஆள் ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க. இதில் வந்து கடைசி வரைக்கும் கவுன்சிலிங் கடைசி வரைக்கும் இதில் வந்து ஓடிபி வரும். இமெயிலே அதே மாதிரி தான் ஓடிபி வரும். அதையும் கவனமாக பார்த்துக்கிடுங்க. அதை தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது 10வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிட் கொடுத்த பிறகு உங்கள் வந்து செல்லுக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அது 11வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்ப கட்டணம் செலுத்திய பிறகு அவர்களுக்கு விண்ணப்பத்தினை பதிவிறக்க செய்ததற்கான இணைப்பு தரப்படும். அதனை பயன்படுத்தி விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். அதாவது டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே இதில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 12வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூர்த்தி செய்து பதிவிறக்க செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை தபால் மூலமாகவோ அல்லது தேர்வு குழுக்கோ நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. ஆனால் விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் தொடர்பை விளையாட்டு சான்றிதழ்களை தேர்வு குழுக்கு கல்வி, மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கங்கள் அலுவலகத்துக்கு நேரில் சமைக்க வேண்டும். அதாவது விளையாட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிளைம் பண்ணுறவங்க மட்டும்தான் டைரெக்டாக போய் கொடுக்கணும். மற்றவங்க வந்து டைரெக்டாக போய் கொடுக்க வேண்டாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மட்டும்தான் டைரெக்டாக போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தினை வெற்றிகரமாக சமர்ப்பித்த பிறகு மாற்றம் செய்ய இயலாது. அதாவது முன்னால் சொன்ன மாதிரி ஃபைனல் சப்மிட் செய்த பிறகு எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அதை தெளிவாக பார்த்துக்கிட்டுங்க. ஃபைனல் சப்மிட் செய்கிறதுக்கு முன்னால் திருப்பி ஒருக்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து எல்லாம் வந்து முன்னால் பார்த்ததெல்லாம் ஓகே, நாங்கள் எல்லாம் படிச்சுட்டோம் அப்படிங்கிறது டீட்டெயிலு. அப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே பேஜ் ஓப்பன் ஆகும். பாக்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் இது வந்து ஃபேடாக இருக்கும், கண்டினியூ ஒர்க் ஆகாது. இந்த பாக்ஸை டிக்கு கொடுத்த பிறகு தான் கண்டினியூ ஒர்க் ஆகும். அதை பார்த்துக்கிடுங்க. இந்த டிக்கு கொடுத்தோன்னா கண்டினியூ வந்து ஒர்க் ஆகுது. அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த பேஜ் ஒர்க் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன், அதாவது 12th, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் பர்த்து, இதில் வந்து எந்த வருஷம் குவாலிஃபைடு, எந்த வருஷம், இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டில் இருக்கும். 12th மார்க் ஷீட்டில் இருக்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடிங்க. இதில் வந்து +1 வந்து பாஸ் ஆன்னு கேட்கும், எஸ்ஸு. அதுக்கப்புறம் இது ஐடி கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து யூசர் ஐடி, எந்த ஐடி கிரியேட் பண்ண போகிறீங்களோ, எந்த ஐடி உங்களுக்கு வேணுமோ அந்த ஐடியை கொடுத்துக்கிடுங்க. இதுதான் யூசர் ஐடி. நீங்கள் இதை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க. கையில் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ, எந்த மொபைல் நம்பர் கரண்டில் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் மட்டும் தான் இதில் கொடுக்கணும். அப்படின்னா தான் இதில் ஓடிபி வரும். இது வந்து கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும். அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் இதில் கொடுங்க. இமெயில் அட்ரஸும் எந்த இமெயில் கரண்டில் இருக்கோ அந்த இமெயிலை கொடுங்க. இதில் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். இதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, சேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். இதில் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஒன்று கேப்ஸ் லாக்கு, அப்புறம் லெட்டர்ஸு, அப்புறம் வந்து நம்பரு, ஏதாவது நம்பரு, அதுக்கப்புறம் இந்த சிம்பிள், இதை 3 கிரியேட் பண்ண 3 வச்சா தான் பாஸ்வேர்டு எனேபிள் ஆகும்.
நீங்கள் உங்கள் ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிடுங்க. இதில் அதே சேமை கொடுத்துருங்க. இதில் நீங்கள் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இதில் ஓடிபி நம்பர் கேட்கும். உங்கள் செல்லில் ஓடிபி வந்துடும். எந்த நம்பர் கொடுக்கீங்களோ அந்த நம்பரில் ஓடிபி வந்துடும். இந்த ஓடிபியை எனேபிள் பண்ணி இப்போ வந்து சப்மிட் வந்து ஃபேடாக இருக்குது. ஓடிபி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் வந்துடும். இப்போ நம்ம ஓடிபி நம்பர் கொடுத்துட்டோம். ஓடிபி நம்பர் கொடுத்துட்டோம், சப்மிட் கொடுத்துட்டோம். சப்மிட் நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிட்டு பாஸ்வேர்டு அதுக்கடுத்து என்ன சொல்லுது, லாக்இன் பண்ணது அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு கொடுத்துட்டு இப்போது இந்த லாக்இன் நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டா ஓப்பன் ஆயிரும். இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். அப்புறம் ஜெனரலுக்கு இது பண்ணிக்கிடுங்க. ஃபாதர் நேம் கொடுத்துடுங்க சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி. அவன் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துக்கிடுங்க. அப்புறம் என்ன கம்யூனிட்டின்னு கொடுத்துருங்க. அப்புறம் அதில் உள்ள பிரிவு என்னன்னு கொடுத்துக்கிடுங்க. இதில் ஆதார் கார்டை கொடுத்துக்கிடுங்க. ஆதார் கார்டு நம்பர் அப்படி உங்கள் ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு, பேரண்ட் ஆதார் கார்டு இல்லை, ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு கொடுத்துடுங்க. அப்புறம் இஷ்யூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த இதில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எந்த தாலுகா, அதை கொடுத்துக்கிடுங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்து அதே மாதிரி என்ன இதில் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துக்கிடுங்க. இதில் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. பிசிஎம் இல்லை. நீங்கள் மேலே வந்து இதை வந்து முஸ்லீம்னு கொடுத்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காகவே பிசிஎம் வந்துடும். இதுக்கப்புறம் அதில் உள்ள பிரிவுகள் என்னன்னு கொடுத்துடுங்க. இதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிடுங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் பின்கோடு, உங்கள் ஊருடைய பின்கோடு. நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஒரு பின்கோடு கொடுத்துருங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படி இங்கே வந்துடும், சேமாக வந்துடும். நீங்கள் வந்து பெர்மனண்ட் அட்ரஸ் ஒன்று, ப்ரெசன்ட் அட்ரஸ் ஒன்றுனா அதை இப்போ தனியாக டைப் பண்ணணும். இல்லைனா இந்த சேம் அட்ரஸ்னால் இந்த பாக்ஸை இதில் டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கிடும். பின்கோடு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா எஸ்ஆர் நோ கேட்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனு, அதே மாதிரி பெர்சன் டிசபிலிட்டி. இப்போ நீங்கள் என்ன அறிவாயிட்டு அட்டன் பண்ண போகிறீங்களா இது அப்படிங்கிற கேட்கும். எஸ்ஸுனா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. அப்புறம் சேவ் அண்ட் ப்ராசஸ் கொடுத்துருங்க. மெயினாக சேவ் கொடுத்துருங்க. அது கொடுக்கலன்னா வந்து இது சேவ் ஆகாது. இது அதான் நெக்ஸ்ட் பேஜ் போகும். சேவ் அண்ட் ப்ராசஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் இதுதான். இந்த பேஜில் வந்து அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6லேருந்து 12 வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் படிச்சிங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லைன்னா மற்ற ஸ்டேட்டில் மற்ற இதில் படிச்சிங்கன்னா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி இது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே படிக்கலை அப்படின்னா இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி அதில் நோ கொடுத்தீங்கன்னா இதில் ஒர்க் ஆகும். அதை பார்த்துக்கிட்டுங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல் 6லேருந்து 12 வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன டீட்டெயில் அப்படின்னு வரும். எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த ஸ்கூல் டைப் என்ன, கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா எல்லாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஸ்டேட் என்னன்னு வரும். இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை ஃபில் பண்ணிடுங்க தனியாக. இப்போ வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இதை பண்ணாதனால எனக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகலை. 7.5 பொறுத்தவரை இப்போ 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஒரு தனி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸை பார்த்துக்கிடுங்க. அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதுதான் 6லேருந்து 12 வரைக்கும் 7.5 ஸ்டூடெண்ட்டுக்குள்ள பாக்ஸு. இதை பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ சேவ் அண்ட் ப்ராசஸ் கொடுத்துருங்க. எல்லாம் ஃபில் பண்ணி முடித்து சரி பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ராசஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். நல்லா கவனிச்சுடுங்க. 6லேருந்து 12க்கு எந்த வருஷம், எந்த ஸ்கூலு, இந்த குழந்தை எந்த ஸ்கூலு, அதே மாதிரி டைப் என்ன, ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக என்ன, இது சிபிஎஸ்சியா அது, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி எந்த ஸ்டேட்டு, இதை கொடுத்துட்டிங்கன்னா 92.5க்கு வந்து வேறு ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல் கொடுத்தா இங்கே பாக்ஸ் ஓப்பன் ஆகலை. இல்லைனா இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை தெளிவாக பார்த்துக்கிட்டுங்க. இதான் 7.5க்குள்ளே இது. மறந்தாமல் சேவ் அண்ட் ப்ராசஸ் கொடுத்துருங்க. இப்போ 4வது வந்து
இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகுது, 3வது பேஜ். இதில் வந்து அதாவது ரூல் நம்பர் கொடுத்துருக்கேன், நீட்டுடைய ரோல் நம்பரு, அப்புறம் அப்ளிகேஷன் நம்பரு, நீட்டு ஸ்கொயரு, எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களா, அது எத்தனை நீட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்க, ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா, அதே அந்த இதை டீட்டெயில், இது எத்தனை நீட் அட்டன் பண்ணிக்கங்கிறது, இது எந்த இடத்துல நீட் எக்ஸாம் எழுதுனீங்கிறது அதை பார்த்துருக்கேன். எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடா மற்ற மாநிலமா அப்படின்னு பார்த்து இதில் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடுனா தமிழ்நாடு இருக்கும், தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது. இப்போது இந்த இது வந்து குவாலிஃபை எக்ஸாம் வந்து ஹெச்எஸ்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். அதே மாதிரி தமிழ்நாடு இது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். இது வந்து நீங்கள் ஏதாவது அண்டர் கிராஜுவேட் பண்ணிக்கிறீங்க, அது எஸ்ஆர் நோ கொடுத்துக்கிடுங்க. எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுதினீங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதை தமிழ்நாடு இல்லைன்னா அதர் ஸ்டேட்டில் எழுதிங்கன்னா பார்த்துக்கிடுங்க. இந்த கோடை பொறுத்தவரையில் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும். இந்த மார்க் ஷீட் கோடை எடுத்து இதில் போட்டுக்கிடுங்க. அப்புறம் எந்த வருஷம் நீங்கள் எழுதியிருக்கீங்க அதை பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். உங்கள் இமேஜ் நம்பர் எடுத்து போட்டுக்கிடுங்க இதில். அதுக்கப்புறம் இதில் உங்கள் 12th மார்க் ஷீட்டு என்னென்ன மார்க் இருக்குது என்னங்கிற டீட்டெயில் கேட்டிருக்கு. அதாவது ஃபிசிக்ஸில் எத்தனை, கெமிஸ்ட்ரியில் எத்தனை, பயாலஜியில் எத்தனை, இல்லை மேத்தமெட்டிக்ஸ்னா இல்லை அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டு அந்த மார்க்கை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இதில் பெர்சன்டேஜ்னா இதை பொறுத்தவரை மேக்ஸிமம் 100. அதுக்கப்புறம் எந்த வருஷம், எந்த வருஷம் எந்த மாதம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் மார்க்கில் இருக்கும், மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கிடுங்க. இதில் உங்கள் மார்க்கை போட்டுக்கிடுங்க. அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து முன்னால் பார்க்கணுன்னா பேக் கொடுத்துட்டிங்கன்னா முந்தின பேஜ் நம்ம சேவ் பண்ண பேஜ் சேவாக இருக்கும். முந்தின பேஜை பார்த்துக்கலாம். இப்போ சேவ் அஸ் ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த நெக்ஸ்ட் பேஜ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனு. இதில் வந்து லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கிடுங்க. மதர் டங் தமிழ், அதாவது தாய்மொழி என்ன, உங்கள் தாய்மொழி என்ன அதை கொடுத்துக்கிடுங்க. அப்புறம் உங்கள் ஊர் எந்த இது, முனிசிபாலிட்டியா இல்லை டவுன்ஷிப்பா இல்லை வில்லேஜா என்னன்னு பார்த்து அதை கொடுத்துடுங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்டியூட், நீங்கள் என்னத்தில் படிச்சிங்க, தமிழில் படிச்சிங்களா இங்கிலீஷில் படிச்சிங்களா அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் உங்கள் இது வந்து எந்த ஏரியாவில் இருக்குது, உங்கள் ஸ்கூலு அதை கொடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பேரண்ட், அதாவது பெற்றோர்கள் வந்து என்ன ஆக்குபேஷன், அதாவது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க இந்த இடத்துல. எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது, நேட்டிவ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கிறத கொடுத்துருங்க இந்த இடத்துல. இதில் வந்து அனுவல் இன்கம், அதாவது பேரண்ட்டுடைய அனுவல் இன்கம் எவ்வளோன்னு கொடுத்துக்கிடுங்க. உங்கள் வீட்டில், அதாவது இதுக்கு முந்தைய வந்து ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் சகோதரோட சகோதரியோ யாராவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எடுத்திருக்காங்களா, எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதாவது கவர்மெண்ட்டை பொறுத்தல இதுக்கு முன்னால் படித்தவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எடுத்திருக்காங்களான்னு. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கொடுத்த பிறகு சேவ் அண்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜ் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் 5வது பேங்க் டீட்டெயில்ஸு. இதில் வந்து பேங்க் நேம் எடுத்துக்கிடுங்க. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துக்கிடுங்க. அதை ரீஎன்ட்ரி கொடுத்துடுங்க. இதெல்லாம் உங்கள் பாஸ்புக்கில் இருக்கும், அதை பார்த்து கொடுங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு பாஸ்புக்கை பார்த்தே கொடுத்துருங்க. சொந்த அக்கௌண்ட்டை கொடுங்க. ரீஎன்ட்ரி அதே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் ஹோல்டர் நேம் என்ன பேர் இருக்க பேங்க் பாஸ்புக்கில் அதை கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்த உடனே ஓடிபி இதாகும், எனேபிள் ஆகும். ஓடிபி ஒர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த ஓடிபி வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து யார்கிட்ட இருக்கோ அந்த நம்பருக்கு, அந்த அக்கௌண்ட்டில் உள்ள நம்பருக்கு தான் ஓடிபி போகுமே தவிர வேறு எதுக்கு போகாது. அந்த ஓடிபி எடுத்துங்க கொடுங்க. இதனால தான் வந்து முதல்ல ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்கன்னு. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா தான் இதில் ரீஃபண்ட் பண்ணணும்னா இந்த இதே அக்கௌண்ட்டில் தான் ரீஃபண்ட் ஆகும். அதனால் சொந்த அக்கௌண்ட்டே கொடுக்குறது நல்லது. அந்த உங்கள்
உங்கள் செல்லே வந்து அதாவது அக்கௌண்ட்டு பணம் வரும், உங்கள் செல் நம்பருக்கே ஓடிபி வரும். எந்த அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டில் எந்த செல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த ஓடிபி வரும். அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் போகும். இந்த ஓடிபி மறுபடியும் சொல்கிறேன், எந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் என்ன நம்பர் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கல பேங்க்கில், அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதை நெக்ஸ்ட் பேஜ். இதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து அப்லோடு பண்ணணும். இது முக்கியமானது. இதில் வந்து நல்லா பார்த்துக்கிடுங்க. இது வந்து ஃபோட்டோ எத்தனை கேபி சொல்லியிருக்கான்னு பார்த்துடுங்க. இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் தான் இருக்கணும். அதோடைய ரேங்கு பார்த்துக்குங்க. இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 35 mmனா பாஸ்போர்ட். இது ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். இதை ஸ்லைட் ஃபோட்டோவை கொடுத்து எந்த இடத்துல இருக்கோ உங்கள் கம்ப்யூட்டரில் அந்த இடத்த செலக்ட் பண்ணால் இந்த இடத்துல விஷுவல் ஆயிரும். அதை பார்த்துக்கிடுங்க. மெயினாக வந்து அதை முதல்ல சொல்ல மறந்துட்டேன். அதாவது செல்லுலேருந்து பண்ணாதீங்க, டேப்லேருந்து பண்ணாதீங்க, கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணுங்கள். அதுதான் ப்ராப்பராக இருக்கும். மற்ற செல்லுலேருந்து பண்ணால் அந்த ப்ராப்பர் கிடைக்காது. அதை பார்த்துக்கிடுங்க. செல்லுலேருந்து பண்ணாதீங்க, விஷுவல் வந்து கரெக்டாக இருக்காது. அந்த பேஜ் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகாது செல்லுலேருந்து பண்ணால். அதனால் கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணுறது தான் நல்லது. இதில் அவங்க முதலே சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணணுன்னு. அதை பார்த்துக்கிடுங்க. இப்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல ஸ்லைட் கொடுத்து எந்த இடத்துல கம்ப்யூட்டர் இருக்கோ அதை எடுத்து கொடுத்துக்கிங்கன்னா அவைலபிள் விஷுவல் ஆயிரும். இந்த நாட் அவைலபிள்ங்கிறது விஷுவல் ஆயிரும். இது வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. இது வந்து 100 கேபியிலேருந்து 300 கேபி வரைக்கும் எடுத்துக்கலாம். இதையும் செலக்ட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே அவைலபிள் ஆயிரும், விஷுவல் ஆயிரும் அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்னேச்சர் கையெழுத்து வந்து 10 கேபிலேருந்து 40 கேபி வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கிடுங்க. இதுவும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதே இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல விஷுவல் ஆயிரும். இதுக்கு வந்து கூடிட்டுனா வந்து அப்லோட் ஆகாது. இந்த அவங்க சொல்லியிருக்க கேபி கூடிட்டுனாலும் அந்த சைஸ் கூடிட்டுனாலும் அப்லோட் ஆகாது. அதை வந்து நீங்கள் பெயிண்டில் போய், அதாவது கம்ப்யூட்டரில் உள்ள பெயிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து மினிமிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க அதில் போய் மினிமிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த சைஸு கொண்டு வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் அப்லோட் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து 10 விரலை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லெஃப்ட்டு பெருவிரலுடைய கைரேகையை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது வந்து 10 கேபிலேருந்து 50 கேபி தான் இருக்கணும். ஒரே ஒரு அதாவது இடது கையில் உள்ள தம்பு இம்ப்ரெஷன், அதாவது பெருவிரலில் வந்து வச்சிங்கன்னா எப்படி இருக்கோ அதை மாதிரி வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த கேபியில் மாற்றி கொடுத்துடுங்க, அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் மார்க் ஷீட்டு இந்த ஸ்டார் போட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறது ஸ்டார் போடாமல் இருக்கிறதுலாம் அப்லோட் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஸ்டார் எது இல்லாமல் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை. அதை பார்த்துடுங்க. மெயினாக வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். நல்லா கவனிச்சுடுங்க. இது செலக்ட் பிடிஎஃப் ஃபார்ம் ஃபைல்னு போட்டிருக்கு. பிடிஎஃப் ஃபைலில் தான் இருக்கணும். மற்ற இதில் வந்து ஜேபிஜி ஃபைலில் வந்து போடக்கூடாது. அதனால் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி வச்சுடுங்க மார்க் ஷீட் எல்லாத்தையும். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும், புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா வந்து அதாவது நெட்டில் போய் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஆஃப்லைனில் பொறுத்தவரையில் 2013க்கு மேலே உள்ள வேர்டில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா ஆன்லைனில் ஜேபிஜி டு பிடிஎஃப்னு சொன்னாலே கன்வெர்ட் சொன்னாலே வந்துடும். அதில் கொடுத்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஆன்லைனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லையா நீங்கள் வந்து புது வெர்ஷன் வச்சுருக்கீங்களா, அதாவது ஆஃபீஸு அதுலேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கன்வெர்ட் பிடிஎஃப்னு கொடுத்தாலே கன்வெர்ட் ஆயிரும். இல்லைனா சேவர்ஸ் கன்வெர்ட்னு கொடுத்தாலே கன்வெர்ட் ஆயிரும். இப்போ லேட்டஸ்ட்டில் அப்படி இல்லையா, ஆன்லைனில் போங்க. ஜேபிஜி டு அதான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த எல்லா காப்பியையும். அதனால் அந்த காப்பியை ஃபுல்லாக வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜேபிஜி டு
பிடிஎஃப் கன்வெர்ட்னு கொடுத்தாலே வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிடுங்க. அதில் அப்லோட் பண்ண சொல்லும். அப்லோட் பண்ணி கன்வெர்ட்னு கொடுத்தாலே கன்வெர்ட் ஆகிரும் உங்களுக்கு. அதை வந்து இது பண்ணிக்கிடுங்க. இன்னொன்று வந்து இந்த மார்க் ஷீட்டில் வந்து ஏற்கனவே சொன்னது தான், இந்த மார்க் ஷீட்டை பொறுத்தவரை டபுள் பேஜ் இருக்கும். முன்னால் பேஜ் பின்னால் பேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்மிட் கார்டை பொறுத்தவரையில் 3 பேஜ் இருக்குது. இதே மாதிரி 2 பேஜ் 3 பேஜ் இருக்கிற இது வந்து ஒரே பிடிஎஃப்ல மாற்றுறதுக்கு மெர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைன்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பிடிஎஃப் மெர்ச்னு. அதில் போய் நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணாலே வந்து சர்ச் பண்ணாலே வந்துடும். அதில் போய் இந்த பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் 2 பிடிஎஃப் தனித்தனியாக வச்சுருப்பீங்க. அந்த 2 பிடிஎஃப் ஒரே பிடிஎஃப் ஆக்கிரும். அதனால் ஆன்லைன்லேயே பண்ணியிருக்க ஈஸியாக இருக்கும். அது பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குன்னு அதை பார்த்துட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்எல்சி மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அது செலக்ட் பிடிஎஃப் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல எந்த கோலனில் இருக்குதோ, நீங்கள் டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கீங்களா இல்லை டி கோலனில் வச்சுருக்கீங்களா, எதில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து அப்படி இல்லை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல விஷுவல் ஆயிரும். அதே மாதிரி +1 மார்க் ஷீட்டை வந்து இங்கே நான் இது பண்ணியிருங்க. அது இல்லாட்டான்னு பிரச்சனை இல்லை, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஸ்டார் கொடுக்கல. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டுங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அது ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு 12th உள்ளது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் அட்மிட் கார்டு இது பண்ணியிருப்பீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க சாஃப்ட் காப்பியாக, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு, இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்திருக்க ஸ்கோர் கார்டு, இதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக வந்த ஸ்கோர் கார்டு இப்போ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை கொடுத்துருங்க. இப்போ 4 மார்க்கு கம்மி பண்ணி கொடுத்ததை அதை வந்து செலக்ட் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. பழையது இல்லை, புதியது. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பெர்த் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கொடுத்துருக்க நல்லது, கொடுத்துருங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க மெயினாக. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையில், அதை பார்த்துக்கிடுங்க. இதை வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் போய் இது பண்ணிடலாம். அதாவது இ-சேவை மையத்தில் போய் சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்துருக்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த சாதி சான்றிதழ், இது பழைய சான்றிதழாக இருக்கலாம், ஆன்லைன் சான்றிதழாக இருக்கலாம். மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு வந்து ஆன்லைனில் பிரிண்ட் அவுட் தான் எடுத்து வச்சுருப்பீங்க, அதுதான் ஒரிஜினலாக இருக்குது. அதனால் அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க, பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி. கவர்மெண்ட் கொடுத்ததாக இருக்கணும். இது வந்து பெற்றோர்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இங்கே கொடுக்க கேட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் இது பண்ணது. சில பெற்றோர்கள் வந்து பழைய அட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் இருந்தாலும் சரி, சில பெற்றோர்கள் வந்து அட்டையில் பழைய இதை சாதி சான்றிதழ் இருக்கும், அதை இதை வந்து அப்லோடு பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பேரண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்டு, இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்று, எல்லாத்தையும் இல்லை, ஏதாவது ஒன்று. அதாவது ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, ரேஷன் கார்டாக இருந்தாலும் சரி, டிரைவிங் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து செலக்ட் கொடுத்து ஏற்றிட்டிங்கன்னா இங்கே விஷுவல் ஆயிரும். நீங்கள் என்னென்ன இது பண்ணுறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு அப்லோட் ஆகிட்டுனா இந்த இடத்துல வந்து விஷுவல் ஆகும். நோ பிடிஎஃப் ஃபைல்னு காட்டாது, எல்லாம் விஷுவல் ஆகும். அதை பார்த்துட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பீங்க, அதாவது மற்ற எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்காது, சில பேர்கிட்ட இல்லை. மேக்ஸிமம் எல்லாத்தையும் இருக்கும், சில பேர்கிட்ட இல்லை. அப்படி இல்லைன்னு எந்த பதட்டம் பட வேண்டாம். இது வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து இ-சேவை மையத்தில் போய் அப்ளிகேஷன் போட்டாலே போதும், உடனே கிடச்சிரும். உங்களுக்கு 1 வீக்குள்ளே கிடச்சிரும், அதுக்கு முன்னாலே கிடச்சிரும். மேக்ஸிமம் 3 நாள்லேயே கிடச்சிட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, நீங்கள் இ-சேவை மையத்தில் இது பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டாலே எந்தெந்த ஆஃபீஸரை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க, விஓ பார்க்கணுமா, யாரை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அவங்கள போய் பார்த்தீங்கன்னு வச்சுட்டுங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா உடனே சைன் பண்ணி 1 நாளில் கொடுக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அது இன்றைக்கி நடந்திருக்கு. இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, அவங்க அப்ளை பண்ணல. இன்றைக்கி அப்ளை பண்ணி இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி நேராக அந்த அப்ளை பண்ண இதை பிரிண்ட் அவுட் எடுத்து விவோகிட்ட போய் சொன்ன உடனே அவங்க 2 இடத்த சொல்ல சொன்னாங்க. 2 இடம் பார்த்த உடனே போட்டு விட்டுறோம், நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த ஆஃபீஸரை பார்த்தாலே உடனே வந்து ஆன்லைனில் அவங்களுக்கு போன உடனே லேட் பண்ண மாட்டாங்க, சைன் பண்ணி இது பண்ணிடுவாங்க, அப்லோட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிடும், அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
இது எல்லாம் முடிச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் நீங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் இதெல்லாம் முடித்த பிறகு ப்ரிவ்யூ பண்ணுறது என்னென்ன இருக்குங்கிற ப்ரிவ்யூ பண்ணும். இதுக்கு முன்னால் நீங்கள் பேக் போய் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்திருக்குதா, ஏதாவது பண்ணியிருக்கோமா, இல்லை மார்க்கில் ஏதாவது இது பண்ணியிருக்காமா, இமேஜ் நம்பரு மற்ற நம்பர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காமாங்கிறத தெளிவாக செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போக அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்துடலாம். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. இதுதான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறது. மேக்ஸிமம் கேட்டிருக்கிறது வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட்டு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் சிக்னேச்சர் கையெழுத்து, அப்புறம் தம்பு இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் தான் கொடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்டார் போட்டதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. எஸ்எல்சி மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட், அதை மச்சே ஆகணும். +1 மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, வச்சாலும் சரி வைக்காலும் சரி வச்சுருங்க, இருக்கும் எல்லாத்தையும் இருக்கும், அதனால் வச்சுருங்க. அப்புறம் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் வந்து 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அது எல்லாத்தையும் இருக்குதும், அதையும் வச்சுருங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அதுவும் கேட்டிருக்காங்க, வச்சுருங்க. அப்புறம் அட்மிட் கார்டு அதாவது இது வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னால் அட்மிட் கார்டு கொடுத்தாங்கல்ல, நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால், அந்த அட்மிட் கார்டோட பிடிஎஃப் ஃபார்மேட் உங்கள்கிட்ட இருக்கும், அதே அப்லோடு பண்ணிடுங்க அப்படியே. அப்புறம் ஸ்கோர் கார்டு புதுசு, இப்போ கொடுத்தது இல்லை, ஃபைனலாக கொடுத்தது. அதாவது எல்லா கேஸும் முடிஞ்சு உங்களுக்கு சில பேருக்கு 4 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க, சில பேருக்கு அதே மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கோர் கார்டு இதை கொடுத்துருங்க. இப்போ புதுசு, பழசெல்லாம் இம்பார்ட்டன்ட், இது புதுசு கொடுத்துருங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும், எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தது அப்லோட் ஆகிட்டுனா இந்த சைடில் நோ பிடிஎஃப் ஃபைல்னு வராது, இந்த இடத்துல அந்த ஃபைல் வந்து விஷுவல் ஆயிரும், அதை பார்த்துக்கிட்டுங்க. கேண்டிடேட் ஆதார் கார்டு இது வந்து இம்பார்ட்டன்ட், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், இம்பார்ட்டன்ட். அப்புறம் கேண்டிடேட் அதாவது யார் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு. இதில் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் வந்து ஸ்டார் கொடுக்கல, அதனால் அப்லோட் பண்ணாலும் சரி அப்லோட் பண்ணாலும் சரி நம்ம அப்லோட் பண்ணுறது நல்லது, அப்லோட் பண்ணிக்கிடுவோம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் கவர்மெண்டால், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த சாதி சான்றிதழ். அதே மாதிரி பேரண்ட்டுடைய சாதி சான்றிதழ், பெற்றோருடையது யாராவது ஒரு ஆள், அப்பா இல்லை அம்மா யாராவது ஒரு ஆளுடைய சாதி சான்றிதழ் வச்சா போதும். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு பேரண்ட்டுடையது, அதை பெற்றோருடையது, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்டு, இதில் ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றினா போதும். பிடிஎஃப் மாற்ற நம்ம இது பண்ண வேண்டாம், நீங்கள் ஸ்கேன் காப்பி எடுத்து அந்த ஸ்கேன் காப்பி எடுத்து ஆன்லைனில் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், கம்ப்யூட்டரில் பெயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணினா அந்த ஜேபிஜி ஃபைலை எடுத்து அதுலேருந்தே கன்வெர்ட் பண்ணலாம். சேவஸ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் வரும் கீழே, அதை பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? இல்லைன்னா ஆஃபீஸில் போய் நீங்கள் பண்ணுங்கள், ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம். இது ஆஃபீஸில் பண்ணனா புது வெர்ஷனுடைய சாஃப்ட்வேராக இருந்தால் ஆஃபீஸில் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு அது எது வழி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி, அதாவது கூகுளில் வந்து ஜேபிஜி டு பிடிஎஃப்னு அடித்தாலே அதோட ஃபஸ்ட்டு பேஜ், நிறைய பேஜ் இருக்குது, அதில் ஒரு பேஜில் போய் நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலே கன்வெர்ட் ஆகிரும், அது எந்த குழப்பமும் இல்லை. இது எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டா மாற்ற முடியாது. இப்போ வந்து நீங்கள் வந்து பேக் போய் என்னென்ன இருக்குது, நம்ம தவறு என்னென்ன பண்ணியிருக்கோம், எல்லாம் சரியா அப்படி கிளியராக பார்த்து முடித்த பிறகு நீங்கள் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போனால் ப்ரீவியூ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்துக்கிடுங்க. இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷனு. தெளிவாக பதறாமல் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு 8 நாள் இருக்குது, அதனால் எந்த பயமும் வேண்டாம். இதில் 7.5 பொறுத்தவரையில் நீங்கள் வந்து போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த போனாஃபைட் எங்கே வாங்கணும்னா நேராக ஸ்கூலுக்கு போங்க. உங்கள் ஸ்கூல்லே கேட்டிங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கு உங்கள் ஸ்கூல்லே கொடுப்பாங்க. உங்கள் ஸ்கூலில் அவங்க டைப் பண்ணி ஒரு லெட்ரு கொடுப்பாங்க. அந்த லெட்டரை விவோட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சைன் வச்சு கொடுத்துருவாங்க. அதனால் எந்த இது இல்லை. அவங்களோட ஸ்கூலில் கொண்டு போகும்போது 12th சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. இன்றைக்கி போய் நாங்கள் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதை கேட்டோன்னா அதை 3 செட்டு எடுத்து கேட்டிருக்காங்க.
3 செட்டு எடுத்து கொண்டு வந்தோம். அங்கே வந்து ஸ்கூலில் வந்து ஹெட்மிஸ் வந்து சைன் வச்சு கொடுத்துருக்காங்க பச்சை இதில். அந்த 3 செட்டில் ஒரு செட்டு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இன்னும் 2 செட்டு கொடுத்தாங்க. விவோட்ட போய் கொடுத்தோம். விவோ ஒரு செட் எடுத்துகிட்டு ஒரு செட்டில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 7.5 பொறுத்தவரையில் அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். இந்த அப்ளை பண்ணி முடித்த உடனே அவங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் நடக்கும். இது ஆன்லைன் கவுன்சிலிங்கு. ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்டு. பயப்பட வேண்டாம். ஆல் த பெஸ்ட்டு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். கவுன்சிலிங்கை பற்றி நம்ம வந்து ஃபுல் வீடியோ போடுவோம். நம்ம என்னென்ன அப்டேட்டோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ.